श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத் குரு பரம்பராயி நமக. போன ஸ்லோகத்துல இது மாதிரி கதை ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, அதாவது வாத கதை ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சாதிச்சுட்டார். ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சாதிச்சார். இப்போ இன்னொரு விஷயம் விசாரம் பண்ணி சாதிக்க போறார். இது என்னது அப்படின்னாக்க, நாங்க பஞ்ச அவயவங்கள் அப்படின்னு சொன்னாலும் பஞ்ச அவயவங்கள், 5 அவயவங்கள், பிரதிஜா, ஹேது, உதாகரணம், உபநயம், நிகமனம் அப்படின்னு 5 சொன்னான். இப்படி சொல்லிட்டு அதன் பேர்ல ஆபாச உத்தார வாக்கியம்னு ஒண்ணு. இந்த 5 சொன்னதுனால அதனால எங்க பட்சத்துல தோஷம் இல்லை அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது 5 அவயவங்கள், 5 அவயவங்கள் சொல்லச்ச முதல் அவயவம் பிரதிஜைன்னு சொல்லியிருக்கோம். பிரதிஜைன்னாக்க பக்ஷமும் சாத்தியமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது. பர்வதக வன்னிமான் அப்படின்னு சொல்றது பிரதிஜை. தூமாத் ஹேது, யதா மகாமசம் அப்படின்றது உதாகரணம். அதனால பர்வதோபி தஸ்மாத் ததா, அதனால இந்த மாதிரி இங்க தூமா இருக்கிறதுனால பண்ணி இருக்கலாம். ததாஜ பர்வதோயம் பண்ணிமான் அப்படின்னுட்டு நிகமனம். எப்படி 5 சொல்லியிருக்கோம். இந்த 5 சொல்லிட்டு இப்படி நாங்க சாதிச்சதுனால எங்க அனுமானத்துல தோஷம் இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்லணுமா, ஒரு வாக்கியம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சில பேர் ஆமா அது சொல்லணும் அப்படின்னுட்டு சில பேர் சொல்ற. ஆனா அது தேவையில்லை, அது தேவையே இல்லை அப்படின்னு சுவாமியுடைய திருவுள்ளம். நையாயிகாலம் அதெல்லாம் வச்சுருக்கா, இது தனியா சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு அவ சொல்றா. ஏன்னா இது சொல்லணும்னா அப்படி சொன்னாக விரோதம்லாம் வருது. என்ன விரோதம் வருதுன்னு சொல்ல போற. அதாவது இத மாதிரி சொன்னா என்ன ஆகும்னாக்கா, இந்த உபநயம் நிகமனம் அப்படின்னு 2 சொல்லியிருக்கோம். உபநயமும் நிகமனமும் என்ன சொல்லிச்சுனாக்க, இத மாதிரி இந்த மலையானது வன்னியை உடையது, நெருப்பை உடையது அப்படின்னு தீர்மானம் பண்ணிதான் சொல்றது. அது சொல்ற சமயத்துல திருப்பி அதனால எங்க அனுமானத்துல தோஷம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா, அப்ப அந்த 2 அவயவம் எதுக்கு? உபநயம்ன்ற அவயவமும் நிகமனம் அப்படின்ற அவயவமும் எதுக்கு நீ சொல்லணும்? அது சொல்லவே வேண்டாமே இது. ஏன்னா இதனாலேயே முடிஞ்சு போச்சே, இதனாலேயே முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சிருச்சுனாக்கா இது திருப்பி தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்ப சொல்லவே வேண்டாம். அந்த 2 சொல்ல வேண்டாம். அந்த 2 சொல்லிட்டாக்க இதை சொல்ல வேண்டாம். 5 சொல்லி இதுக்கு மேல ஒரு வாக்கியத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா எதுக்கு? அதனால அந்த உபநயம் அப்படின்னு சொல்றதும் நிகமனம்னு சொல்றதும் அது தேவையில்லாம போயிடும். அதுதான் சாதிக்கிறது. அன்னைக்கே சொன்னோம், அது இந்த மலை கூட அப்படிதான் அப்படின்னு சொல்லணும். தஸ்மாத் அயமதி கதா, ஆகையினால் இந்த பர்வதோ வன்னிமான் ஜோமா கதா மகானசம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மலையும் இப்படிதான். ஆகவே தஸ்மாத் பர்வதோபி வன்னிமான் அப்படின்னு 2 கடைசியில முடியாது. அதனாலதான் சித்திச்சுடுத்தேன். திரும்ப எதுக்கு இது மாதிரி ஒரு வாக்கியம், இது ஆபாச உத்தார வாக்கியம்
கண்டக உத்தார வாக்கியம் அப்படின்னுட்டு சாதிச்சிருக்கார். கண்டகோத்தார வாக்கியம்னா, கண்டகம்னா முள்ளு, அதாவது தோஷம் இல்லைன்னு சொல்றது அந்த வாக்கியம். ஆபாசம் எங்க சித்தாந்தத்துல எந்த ஆபாசமும் இல்லை, விபச்சாரம் கிடையாது, பாதம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதனால இத தேவையே இல்லை, இந்த வாக்கியம் வேண்டியதே இல்லை. ஏன்னா இத சொன்னாக்க அந்த ரெண்டும் அடிபட்டு போயிடும். ஏன்னா நீங்க 5 அவயவங்கள் ஒத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் ஒத்துக்கிறோம். 5 அவயவம் இருக்கலாம், ஏற்கனவே அது சொல்றேன் பேசிக்கினே, 5 அவயவமும் ஒத்துக்கலாம், அல்லது 3 அவயவமும் ஒத்துக்கலாம். ஒன்னும் தோஷம் இல்லை. 2 அவயவம் வேண்டாம், 2 தான் பௌத்தம் சொல்றது வேண்டாம், 3 அல்லது 5 அல்லது 4 ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 அவயவத்தினால என்னென்ன வந்தது அப்படின்னாக்கா பட்சத்துல இருக்கு அப்படின்னு தெரியுது. பட்சம்னா மலை, மலையில நெருப்பு இருக்குன்னு தெரியுது. சபக்ஷ சத்த, சபக்ஷத்திலையும் இருக்கு. சபக்ஷம்ன்றது மடப்பள்ளி, மடப்பள்ளியிலையும் புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குதுன்னு தெரியுது. விபக்ஷ அசத்துவம், விபக்ஷம்னாக்க மதுகு இருக்கு, மதகு நீர்நிலை, அந்த நீர்நிலை நெருப்பு இருக்காது, அதனால அங்கே இல்லை. அந்த மாதிரி பாதிதம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அபாதிதமா இருக்குது. சப்பிரதிபக்ஷம் இல்லை, விபச்சாரம் கிடையாது, அசித்தி கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துருக்கா. 5 அவயவங்கள் சொல்லிட்டாக்க பட்சத்துல இது இருக்கும், சாத்தியமானது பட்சத்துல இருக்கும். அந்த மாதிரி மடப்பள்ளியே உதாரணமா காமிப்போம், சபக்ஷம் அதுலயும் இருக்கும். அந்த மாதிரி விபக்ஷம் ஜலம் முதலான இடத்துல நெருப்பு இருக்காது, அது மாதிரி பாதிதத்துவம் கிடையாது. அதனால ஸ்பஷ்டமா தெரிஞ்சு விடுறதே. தெரிஞ்சு எடுத்துனாக்க நீ தனியா ஆபாச உத்தார வாக்கியம் எதுக்கு சொல்லணும், அது தேவையில்லை. அதனால இது தேவையே இல்லை, சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி 5 அவயவங்கள் அவன் வாதம் பண்றா, 2 பேர் வாதம் பண்ணச்சு ஜெயிக்கணும்னு ஆசைப்படலாம், 2 பேரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவா. ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற சமயத்துல இதுல என்ன என்ன தோஷங்கள்லாம் அவ சொன்னாலோ அந்த தோஷங்கள்லாம் பரிகரிக்கப்படுறது. அது எப்படி பரிகரிக்கப்பட்டது? இந்த மாதிரி நாங்க 5 அவயவங்களை சொன்னோம், 5 வாக்கியங்களை, 5 வாக்கியங்கள் அவயவங்களாக சொன்னதுனாலே முடிஞ்சு போயிடுத்து. அதனாலே முன்னெடுத்தோம்னாக்க இது எதுக்கு இது, அதனால வேண்டியது இல்லை. அதனால அதை ரொம்ப அழகா பிரித்து சாதிக்கிற குத்தங்கலம் சுவாமி, பிரதிஜை ஹேத்து பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு இருக்கிறது பிரதிஜையும் ஹேத்துவும். இதனால பட்சத்துல இருக்கு, பட்சத்துல இருக்குது, அதாவது மலையில இது இருக்கு, நெருப்பு இருக்குதுன்னு தெரியுது. உதாரணம் ஒண்ணு காமிக்கிறோம், யதா மகானசம் அப்படின்னு காமிக்கிறோம். அதனால சபக்ஷ சத்துவம் சபக்ஷத்துல இருக்கிறதுன்னு தெரியுது, விபக்ஷத்துல அசத்துவம். விபக்ஷம்னாக்க எங்க நெருப்பு இருக்காதோ அந்த இடத்துல நெருப்பு இருக்காதுதான் அப்படின்னு அதுவும் தெரிஞ்சு வைப்பது. மடப்பள்ளியில இருக்குது, ஆனால் ஜலம் நிறைய பெரிய மதகு இருக்கு, பெரிய டேம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்காது. அந்த மாதிரி உபநயனத்தினால அசஸ்பதி பட்சம், அந்த ஹேத்து இதுல இல்லை, பட்சம் அதுல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிகமனம் தஸ்மாத் பர்வதோபி வன்னிமான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அபாதிதமா இருக்குது, அபாதிதமா இருக்குது அப்படின்னு தெரியுது. அதனால இவனே யாரு பரார்த்த அனுமானம் பண்றவனும், எதிர இருக்கிறவனுக்கு நான் எதை ஊகிச்சனோ எதை அனுமானம் பண்ணினோ அது உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்து பார்த்து அவன் சொல்றான். பார்த்து பார்த்து சொல்ற சமயத்துல இந்த 5 அவயவங்களை சொன்னாலே இதெல்லாம் சித்திச்சு விடுறது. அதை விட்டுட்டு இதுக்கு 5 அவயவத்தை சொல்லி திரும்ப ஆபாச உத்தார வாக்கியம் ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி தோஷமே இல்லை என்னுடைய அனுமானத்துல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்க அது அவயம் இல்லையே, அது சொல்லவே வேண்டியது இல்லை. இங்க விபச்சாரம் இல்லை,
இங்க வாதம் இல்ல, இங்க சத்வதி பட்சம் இல்ல, இப்படி நீ வரிசையா சொல்லிட்டு போகணும். இப்படிலாம் சொல்லிட்டு போனேனாக்கா நிறைய அவயவங்கள் சேர்ந்து போயிடும், நிறைய அவயவங்கள் சேர்ந்து போயிடும், நிறைய வாக்கியங்கள் சேர்ந்து போயிடும். அப்படி சேர்ந்து போச்சுன்னாக்கா திரும்ப திரும்ப கல்பனா கௌரவம் வந்துடும். அதனால வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா உதாரணம் ஒண்ணு சொல்றாரு, என்னுடைய பலம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு தானே ஒருத்தன் சொல்றானோ, தானே பாடுறானோ, எனக்கு இவ்வளவு பலம், தன்னுடைய ஒரு புஜ பலம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் தனக்கு தானே சொன்னான்னாக்கா அது எப்படியோ அந்த மாதிரி நீ சொல்றது அது. இன்னொன்னு கேக்குறாரு, நான் இந்த மாதிரி சொல்றேன், என்னதுல தோஷம் இல்லை, நான் ஒரு அனுமானம் பண்ணேன், அனுமானம் பண்ணி 5 அவயவங்களை சொல்றேன், அதுல தோஷம் இல்லைன்னு நான் சொல்றேன். நான் சொன்னதுனாலேயே எதிர கேட்டு இருக்கிறோம் ஒத்துக்குருவானா? நான் சொன்னதுனால எதிர கேட்டு இருக்கிறோம் ஒத்துப்பானா சொல்லுங்க அப்படின்ற சுவாமி. அவன் சும்மா இருப்பான், நீ என்ன சொன்னாலும் தப்புன்னு ஒருத்தன் சொல்ல பார்ப்பான். வாத பிரதிவாதம்ன்றது எப்படி வரும்னாக்கா ஒருத்தர் ஜெயிக்க 2 பேரும் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அப்போ எதை சொன்னாலும் அதுக்கு பதில் கொடுத்துட்டேதான் இருப்பான். ஏன்னா இது யுக்திவாதம். யுக்திவாதமா இருக்குச்சு அவாவாளுடைய புத்தியை கொண்டுதான் இது நடக்கும். ஒரு சின்ன உதாரணம், அந்த காலத்துல திருப்புகழ் சுவாமின்னு எழுந்துள்ளார் 200 வருஷத்துக்கு முன்னாடி. பெரிய பண்டிதர், பெரிய தத்துவ பண்டிதர், நம்ம சம்பிரதாயத்துக்கோசம் நிறைய பண்ணினவர், பெரியாண்டவன் காலக்ஷேபம் பண்ணினவர். அப்படிப்பட்ட மகான். அவர்கிட்ட ஒரு சுவாமி வாசிக்க வந்தார், இதை சொல்லி கொடுத்தார். அவர் ஒழுங்கா வாசிக்க முடியல, தெரியல, இவருக்கு கோபம் வந்துருச்சு. அவங்க வாசிக்க ஆனாலும் சொல்லிட்டார், அது ஒண்ணும் வரல போ அப்படின்ட்டு. எனக்கு வரலன்றார், நான் படிச்சு உண்மையா அவமானப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவோட ஒரு சாஸ்திரிகள்கிட்ட வாசிச்சேரும். வாசிச்சுட்டு நியாய சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு இவர் வந்தார். அங்க நியாயத்துல புராண பத்திரமும் ஒண்ணு சொல்லுவார். இது எப்படி இருக்குன்னாக்கா ஒரு பட்சம் ஒரு வாக்கியம் சொல்லுவா, ஒரு வாக்கியம் நீங்க சொல்லுவீங்க என்ன பார்த்துட்டு, நான் உடனே அது தப்புன்னு சொல்லுவேன். அதுக்கு நீங்க அது ரைட்டு, நீ சொன்னதுதான் தப்பு நீங்க சொல்லணும், திருப்பி நான் அது தப்புன்னு சொல்லுவேன். இப்படி மேல 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 கோடி மேல கோடி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போறதுக்கு இதுக்கு பேரு சதகோடி. புரோடபத்திரம் சதகோடி, 100 கோடிகள் சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அதெல்லாம் படிச்சவ 4 பேர் 5 பேர் தான் இருக்கான்னு சொல்ற. அது நம்ம தமிழ்நாட்டிலேயே 5-6 பேர் தான் இருப்பாலும். அது அடியெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு புரியாதது. ஏன்னா வெறும் தர்க்க ஜலமா இருக்கும்ன்றதுனால இன்னைக்கு புரியல, வாசிக்கல. அதெல்லாம் அந்த சப்ஜெக்டே அடியது இல்லை. அது மீமாம்ச சப்ஜெக்ட் தான் அடியன் வாசிச்சது. நம்ம தேவநாதாச்சார் சுவாமி அவர் தம்பி அவள்லாம் வாசிச்சிருக்கா இதை. அது என்ன எடுத்து அவர் அந்த சதகோடிங்கிறத படிச்சுட்டு இங்க வந்துட்டார். இங்க வந்துட்டு சுவாமி கிட்ட நான் வாதத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த ஏதாவது திருப்பூர் சுவாமி கிட்ட. திருப்பூர் சுவாமி இவர் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு இவருக்கு தெரியாது, இதுவரையும் அது கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா சுவாமிக்கு மகா பிரதிபை. சிஷ்யால விட்டு அவர் என்ன சொல்றாரு அவர் அதை கேட்டுவா அப்படின்னுட்டு ஏதோ ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு, முதல்ல கோடி கிடைச்சிட்டு. அவர் அடுத்த நாள் வந்த உடனே அவர் ஆரம்பிச்சேரும், 1 கோடி சொல்லுவார். சொன்னாக்கா அதை இவர் கண்டிப்பார். மேல் கோடி அடுத்த கோடி சொல்லுவார், அதை இவர் கண்டிப்பார். அதுக்கு அடுத்த பட்சம் சொல்லுவார், கண்டிப்பார். இப்படி பாயிண்டா கண்டிச்சுட்டே வந்தேரும். அவர் சதகோடி பண்ணினார். அதுக்கு திருப்புகழ் சுவாமி சதகோடி கண்டனம்னு அதுக்கு பண்ணினார். அதை பார்த்து அவர் என்ன பண்ணார், சதகோடி மண்டனம்னு ஒண்ணு பண்ணினார். அதுக்கு திருப்புகழ் சுவாமி சதகோடி முண்டனம் அப்படின்னு பண்ணினார். இப்படி போயிட்டே இருந்தது. இதோட என்ன அர்த்தம், பிரதிபை அவளுடைய தர்க்க பாண்டித்யம் இருக்கே, அதை கொண்டு இவா பண்ணினா. அந்த மாதிரி சமமான வாத பிரதிவாதங்கள்ல என்ன தீர்மானம்னா, ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் ஒதுக்க கூடாது, எப்படியாவது ஜெயிக்க பார்க்கணும் அப்படின்னா. இது வேதாந்தம் இல்லை. வேதாந்தம் சொன்னாக்கா சாஸ்திரம் சொல்றதுன்னு அடங்கிடணும்.
வேதம் சொல்றதுன்னு அடங்கிடுவோம். ஆனால் தர்க்கவாதமா போயிடுவே, வெறும் யுக்தியை கொண்டுதான வாதம். யுக்தியை கொண்டு வாதம்ன்றதுனால எல்லாம் அடிபட்டு போயிடும். அதனால அதை ஒத்துக்க மாட்டார் பெரியவா. அதனால சுவாமி அப்ப அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு வைஷ்ணவர் தான். வைஷ்ணவர் ஸ்மார்த்தர்கிட்ட படிச்சுட்டு இவர்கிட்ட வாசித்த அது இதெல்லாம் பார்த்திருக்கேன். எங்க மேனேஜ்மெண்ட் லைப்ரரியில அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கேன். அதுல அது இருந்தது. அது மாதிரி பெரிய மகான்கள்லாம் எப்படி எப்படியோ பிரதிபையை காமிச்சிருக்கா. அந்த பிரதிபைகள்லாம் எப்படின்னாக்க எல்லாம் யுக்தி பிரஸ்தம், தர்க்கத்தை முன்னிட்டு எல்லாம் பண்ணுவாரு. அதனால அது பண்ற சமயத்துல நான் ஆபாசோத்தார வாக்கியம் ஒரு அனுமானத்தை சொல்லிட்டு, இந்த அனுமானத்தினால என் பட்சத்துல தோஷம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க அவ ஒத்துப்பாளாத. எதிர்வாளி ஒத்துப்பானா? எந்த எதிராளியும் எப்பேற்பட்ட பிராமணிகனா இருந்தாலும் சரி ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நீ சொல்றது நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு தான் பண்ணுவா சண்டை. இப்படி வாத பிரதிவாதம் இருக்கிறதுனால இவ சொல்றது இந்த கண்டகோத்தார வாக்கியம்ன்றது வேண்டியதில்லை. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, நான் 5 அவயவங்களை சொல்றேன். அந்த அவயவங்களை சொன்னாக்க அதுல தோஷம் இருந்தா நீ சொல்லு. நீ தோஷம் இருந்து சொன்னீங்கன்னாக்க நான் அதை கலைய பார்க்கறேன் அப்படின்னு நான் சொல்லணும். அதை விட்டுட்டு அவ ஈஸ்வர அனுமானம் பண்றா, ஈஸ்வர அனுமானம் நையாயிகால் பண்றா. அதை பார்த்துட்டு மீமாம்சனுக்கே கோபம் வந்துடுச்சு. மீமாம்சனுக்கே கோபம் வருது. மீமாம்சனுக்கே கோபம் வந்ததுன்னா வேதாந்தி எவ்வளவு கோபம் வரும்? இந்த மாதிரி அனுமானத்தினால நான் இது பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க அதை ஒத்துக்க மாட்டா, அதை ஒத்துக்கவே மாட்டா. அதனால அனுமானத்தினால சொல்றேன்னு சொன்னாக்க வேதாந்திகள் தான் சண்டை போடுவா, சாஸ்திரத்தை கொண்டு வா அப்படின்னு. ஏன்னா அனுமானத்துல தூஷணம் நியாய பிரசித்தியில நியாய சித்தாஞ்சனத்துல எல்லாம் அத்தனை தூஷணங்கள் சாதிச்சிருக்கா சுவாமி. இங்கேயே தத்துவந்தா கலாபத்துல எல்லாம் தூஷணங்கள்லாம் பார்த்திருக்கோம். அங்க இன்னும் சேஷமா இருக்கும். ஆகையினால இந்த அனுமானம் நாங்க சொல்லணும், அதுல 5 அவயவங்கள் இருக்கு. 5 அவயவங்கள் இருக்கிறதுனால அதுல ஏதாவது தோஷம் இருந்தா நீ சொல்லு, நான் அதற்கு பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு நான் கண்டகோத்தார வாக்கியம் நான் சொல்றேன், ஆபாசோத்தார வாக்கியம் ஒண்ணு சொல்றேன்னாக்கா அவ யாருமே அங்கீகரிக்க மாட்டா. ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால அதை சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அவனுடைய தாத்பரியத்தை பார்க்கணும். ஆபாசோத்தார வாக்கியே ஸ்வயமிக படிதேபி அக்ஷத அன்யஸ்ய சங்கா யாச்சே வ்யக்தோபநீதி நிகமனமபி தே சப்ததப்தே யதாப்த தஸ்மாத் உத்ഘാടിതാനാം பரிஹிருச்சிதா ஜேதுமிச்சோத் விசேஷாத் முக்தே மானே விமர்ஷோ யதி பவதி பரம் தத்ர தர்க்கோபி வாச்யஹ அப்படின்னு ஸ்லோகம். இதுக்கு ஆபாச உத்தார வாக்கியம், கண்டகோத்தார வாக்கியம் அப்படின்னு பேரு. இது எதுவுமே இல்லைன்னு தோஷம் இல்லைன்னா கூட தோஷம் இல்லை அப்படின்னு நான் திருப்பி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்ற சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க இது தேவையில்லை அப்படின்றது சுவாமியினுடைய திருவள்ளம். ஆபாச உத்தார வாக்கியே, அதாவது நான் என்னால பிரயோகம் பண்ணப்பட்ட அனுமானத்துல தோஷமே இல்லை அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம், அதை நம்ம சொல்லணும். 5 அவயவங்களோட சேர்ந்து இந்த ஒரு வாக்கியத்தையும் சொல்லணும். அப்படி ஸ்வயம் படித்தேபி, இந்த அனுமானத்தை யாரு பிரயோகம் பண்றானோ அவன் தானே இத படிக்கிறான், தன்னுடைய வாக்கியமாக சொல்றான். அவன் என்னுடைய அனுமானத்துல தோஷம் இல்லை, நான் பிரயோகம் பண்ண அனுமானத்துல தோஷம் இல்லை, அதனால இது பிரமாணம் அப்படின்னு சொன்னாக்க இந்த விஷயத்துல அந்நிய இன்னொருத்த எதிர இருக்கிறவன் பிரதிவாதி அவனுடைய சங்கா, தோஷ சங்கை, தோஷ ஆக்ஷேபம், அக்ஷத அது போயிடுவான். நான் அவங்க ஒன்னு ஏதோ கேட்டான், பௌத்தன் நம்மளை பார்த்து சொல்றான், நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் சொல்றதுதான் சரி
அப்படின்றான் அவன். மாத்தியமிகன் வந்து சொல்றான், மாத்தியமிகன் எதையும் ஒத்துக்க மாட்டேன்றான். எதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லச்சு அவனை பார்த்துட்டு, எப்பா ஸ்ருதி இப்படி இருக்கே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சொல்றதுதான் சரி. உனக்கு ஸ்ருதி விரோதம் வருமே, வந்துட்டு போட்டோம். எப்படி சொன்னாலும் இப்படி சொல்லணும் வந்தாக்கா அதுக்கு விளையாட பெரிய சுவாமி எழுதுற இஷ்டாபத்தின் ஆனஸ்யே நலோகே கிஞ்சித் உத்தரம். எதை சொன்னாலும் இஷ்டாபத்தி இஷ்டாபத்தி, நான் எனக்கு தேவையில்லை, அது போனா போட்டோம், எங்களுது இதான் எங்களுது இதான் அப்படின்னு திருப்பி திருப்பி தான் பிடிச்ச மயிலுக்கும் 3 கால் அப்படின்னு ஒருத்தன் சாதிச்சான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்றேன் என் அனுமானத்துல தோஷம் இல்லைன்னு. அப்படி சொன்னாக்க அவன் சொன்ன தோஷம் ஆக்ஷேபம்லாம் இருக்கு. எது நீ சொன்ன ஆக்ஷேபம், நீ சொன்னதாலே அதெல்லாம் போயிடுமா? போகாது. அந்த மாதிரி நீ சொல்லிட்ட என்னுடைய அனுமானத்துல தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டாக்க அப்போ உபநீதி நிகமனம். அப்படி உபநீதி உபநய வாக்கியம். உபநய வாக்கியம் அப்படின்றது ஏற்கனவே சொன்னோம் 5 அவயவத்துல 4வது அவயம். அதுல சொல்றது என்ன சொன்னோம், இந்த மாதிரி மழை கூட இப்படிப்பட்டதுதான், பர்வதோபி ஏவமேவ அப்படின்னு சொல்றதுதான் உபநயம்ன்றதுன்னு சொன்னோம். அது வியர்த்தமா போயிடும். நீ ஆபோசார வாக்கியத்திலே நீ சொல்றியே, அது சொன்னதாலே அது சித்திச்சு விடுறதுன்னா அப்போ உபநயம் எதுக்கு, நிகமனம் எதுக்கு? தஸ்மாத் பர்வதோபி ததா, அதனால பர்வதம் கூட இந்த மாதிரிதான் நெருப்போட கூடினது அப்படின்னு நம்ம நிகமன வாக்கியம். இது தேவையில்லை. ஏன்னா எந்த காரணத்தினால தே அந்த 2 உபநயம் நிகமனம் இது ரெண்டும் சத்ததத்தே ஆப்த வாதம் விபச்சாரம் சத்ததிபக்ஷம் அசித்தி இதனால என்னென்ன தோஷம் இருக்குதோ அந்த தோஷங்கள பரிகாரம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் தானே நீ சொல்ற. 5 அவயவம் ஏன் சொன்னேன்னாக்க 5 அவயவங்களும் சேர்ந்து என்னென்ன தோஷம் சொல்லுவாளோ அது அத்தனையும் போக்கடிச்சு விடுவது அப்படின்னு நீ சொல்ற. அப்ப ஆபாசோத்தார வாக்கியம் ஒண்ணு சொன்னாக்கா அதனாலேயே தோஷம் போயிடுன்னு சொன்னேனாக்கா அப்ப இந்த 2 வாக்கியம் என்னத்துக்கு? இந்த 2 வாக்கியம் வேண்டாமே, இதுவும் அதிக பிரசங்கமா போயிடுமே, அது அர்த்தமா போயிடும். அதுதான் சொன்னோம் 5 அவயவங்கள்னால பட்சத்துல சத்துவம், சபக்ஷத்திலையும் பட்சத்துல இருக்கு சாத்தியம், சபக்ஷத்திலையும் இருக்குது சாத்தியம், அது மாதிரி விபக்ஷத்துல இல்ல, அது மாதிரி அபாதிதமா இருக்குது, இந்த மாதிரி அபுப்பிரதிபக்ஷமா இருக்குது. இப்படின்னு தானே நீ சொல்றக்கே. இத்தனையும் நீ சொல்லிட்டு இப்ப திரும்ப ஆபாச உத்தார வாக்கியத்தை கொண்டு நான் சாதிப்பேன் அப்படின்னு சொன்னாக்க அது எதுக்கு? அதுக்கு அவகாசமே இல்லையே, இங்க எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. தப்பா இந்த மாதிரி நீ அந்த இது ஆபாச உத்தார பிரயத்தன பண்றியே, பிரயத்தனம் பண்ண பாக்குற, அதை காட்டிலும் ஜேதும் இச்சோஹோ ஜேதும் இந்த வாத கதையில ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுற உனக்கு ஜிகீஷா இருக்கு, ஜெயிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குது. அப்படி ஆசைப்படுற உனக்கு உத்காட்டித்தானா அவ எதிராளியனால சொல்லப்பட்ட தோஷங்கள், அவள்லாம் என்னென்ன தோஷம் சொல்றாளோ அந்த தோஷத்தெல்லாம் தள்ளணும். அதுக்கு தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அனுமான பிரயோகம் எல்லாம் பண்ற, வாதம் பண்ற. அதனால அந்த தோஷங்களுக்கு விசேஷமாக பரிஹிருதி பரிகார பிரயத்தனம், பரிகார பிரயத்தனம் தான் உச்சிதா, அதுதான் ஔச்சித்யம். ஒருத்தன் நம்ம கிட்ட வாதம் பண்ணான்னாக்க அந்த வாதம் தவறானது அப்படின்னு சொல்றதுமான சரியே தவிர்த்து அதை விட்டுட்டு அதெல்லாம் இல்லை, என் பட்சத்துல தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சா போருமா? அதனால அது தப்பு. உக்தே இந்த மாதிரி ஒரு பிரமாணம் சொல்லிட்டோம்னாக்கா மானே பிரமாணத்தை சொல்லிட்டோம்னா விமர்ச சந்தேக, விமர்சனா சந்தேகம் எது எதி பவதி வந்ததுன்னாக்கா சந்தேகம் துப்தம்னா தத்திர பரம். இந்த மாதிரி ஒரு ஒருத்தன் என்னை பார்த்து நான் சொல்ற விஷயத்துக்கு சந்தேகத்தை ஆக்ஷேபிக்கணும், சந்தேகத்தை வச்சு இது சரியில்லையே, இது எப்படி வரும் அப்படி வரும்னு ஒருத்தன் கேட்கணும். அப்போ இந்த சந்தேகத்தை பரிகாரம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்?
தர்க்கோபி வாச்சியோ பவதி. தர்க்கத்தையும் பண்ணணும், யுக்திவாதம் பண்ணணும். யுக்திவாதம் பண்ணிதான் ஜெயிக்க முடியும். அதனால நீ ஆபாச உத்தார வாக்கியத்தை கொண்டுதான் பண்ணுவேன்னு சொல்றது தப்பு. அது தனியா வேண்டியதே இல்லை. அது இருந்ததுன்னு நமக்குதான் பிரதிகூலம். ரெண்டு பிரதிகூலம் சொல்லிட்டேன். ஒண்ணு உபநயம், அப்புறம் மாதிரி நிகமனம். இது ரெண்டும் வெப்தமா போயிடும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னாக்கா, நான் தோஷம் இல்லைன்னு சொன்னதுனாலேயே எதிராளி ஒத்துப்பானா, அதனால அவன் ஒத்துக்க மாட்டான். நம்ம என்ன சொன்னோம், அவன் என் பட்சத்துல தோஷம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அவன் ஒத்துக்கணும்னு அவசரம் இல்லையே. ஏன்னா அவன் என்ன ஜெயிக்க பார்க்கணும். அந்த சமயத்துல என் பேர்ல தப்புதான் சொல்ல பார்ப்பான். நீ என்ன சொன்னாலும் தப்புதான் அப்படின்னு முடிப்பான். அதனால இந்த ஆபாச உத்தார வாக்கியம் அவசியம் நமக்கு இல்லை, ஆவசியகதை இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, ஆபாசோத்தார வாக்கியே ஸ்வயமிக படிதேபி அக்ஷதான்யஸ்ய சங்கா ஸ்யாச்சே வியர்த்தோபநீதி நிகமனமபி தே தத்ததஸ்தே யதாஸ்தே தஸ்மாத் உத்காட்டிதானாம் பரிஹிருதி ருச்சித ஜேதுமிச்சோல்விசேஷாத் முக்தேமானே விமர்ஷோ யதி பவதி பரம் தத்ர தர்க்கோபி வாச்யः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.